மெய்யான இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க திருக்குரானை மட்டுமே பின்பற்றக்கூடிய முழுக்க முழுக்க நபிகமார்கள் சொன்னதை மட்டுமே பின்பற்றக்கூடிய யாரும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு உண்மையிலே சொன்ன போனா தர்காவில போய் நீ சாமி கையெடுத்து கும்பிட்டாலோ இல்ல கீழே விழுந்து அதுல இருக்கிற ஒரு சமாதி தான் வச்சிருப்பாங்க, அந்த சமாதியை கும்பிட்டீர்கள் என்றால் அது ஒரு ஹராம். இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சில ஒரு 5-6 இதை மட்டும்தான் ஹராம்னு மிகப்பெரிய குற்றம். அதுக்கு குற்றத்துக்கு பரிகாரமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றம் அந்த தர்கால போய் வணங்குறது. இப்பவும் தர்கா வழிபாடு அங்க மட்டும் இல்ல, ஏர்வாடியில இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்கு தர்கா. நாமூர்ல தர்கா இருக்கு. எப்படி வருதுன்னா, இந்துக்களாக இருந்தவர்கள் உருவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் திடீர்னு இஸ்லாமுக்கு மாறின உடனே முழுவதுமாக அந்த பார்த்து கும்பிடக்கூடிய வழிபாட்டுக்கு முதல்ல பார்க்க அவர்களால செல்ல முடியல. அதனால அவர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுகிறது, ஒரு சமாதி வச்சுக்கிட்டாங்க, வணங்கிட்டு இருக்காங்க.